வணக்கம். வேந்திரன் இளங்கதர் முற்பகல் செய்திகளுக்காக பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். கர்நாடகத்துக்கு மீண்டும் தமிழக பேருந்துகள் 6 நாட்களுக்கு பின்னர் இயக்கம். தொழிலதிபர்களுக்கு மட்டுமே உதவுகிறார் பிரதமர் மோடி, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் வாக்காளர் சிறப்பு முகாம் உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறுகிறது. சென்ற ஒலிம்பிக்கிலேயே தங்கம் வென்றிருப்பார் மாரியப்பன், தொடக்க பயிற்சியாளர் தகவல். காவிரி பிரச்சினை காரணமாக தமிழகத்திலிருந்து கர்நாடகத்திற்கு கடந்த 6 நாட்களாக பேருந்துகள் இயக்கப்படாத நிலையில் இன்று முதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. காவிரியில் தண்ணீர் திறந்துவிடக் கோரி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தமிழகத்திற்கு கர்நாடகம் தண்ணீர் திறந்துவிட்டது. இதனை கண்டித்து கர்நாடகத்தில் போராட்டங்கள் தொடர்ந்த நிலையில் தமிழகத்திலிருந்து கர்நாடகத்துக்கான போக்குவரத்து முழுவதும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் நிலைமை ஓரளவுக்கு சீரான நிலையில் 6 நாட்களுக்கு பின்னர் இன்று முதல் கர்நாடகத்திற்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து கர்நாடகம் செல்லும் தமிழக பேருந்துகள் இன்று முதல் மீண்டும் இயக்கப்படுகின்றன. இன்று காலை 6 மணி முதல் புறப்பட்ட பேருந்துகள் அனைத்தும் எவ்வித இடையூறுமின்றி கர்நாடகம் சென்றடைந்தது. எல்லைப் பகுதியில் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்புவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கர்நாடகாவிலிருந்து வர பஸ்ஸுங்க மட்டும் வந்துருந்துச்சு. தமிழ்நாட்டிலேருந்து பார்டர்லேருந்து போகிற பஸ்ஸுங்க எதுவுமே போவே இல்லை. இதனால் பார்த்தீங்கன்னா பார்டரில் இருக்க வேலை செய்கிறவங்க எல்லாருமே மறுபடியும் ஊருக்கு வந்துட்டு போகிற நிலமையில ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 5 நாளாக ரொம்ப சிரமத்துக்குள்ளாக இருந்தாங்க. இன்றைக்கி தான் ஏதோ மறுபடியும் போக்குவரத்தெல்லாம் மறுபடியும் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இயல்பு நிலை மறுபடியும் திரும்பி இருக்குது. தமிழ்நாடு பஸ்ஸெல்லாம் இன்னைக்கு காலையில் தான் போக விட்டுருக்காங்க. 5 நாளைக்கு அப்புறம் நாங்களாம் எல்லாம் வேலைக்கே போகிறவங்களாம் இப்போ தான் கரெக்டாக போயிட்டுருக்காங்க. கர்நாடகத்தில் காவிரி பிரச்சினையில் தமிழர்களுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் பதிவு வெளியிட்ட தமிழ் இளைஞர் தாக்கப்பட்டுள்ளார். கர்நாடக மாநிலம் ஸ்ரீராம்புரம் பகுதியைச் சேர்ந்த தமிழ் இளைஞர் சந்தோஷ் பெங்களூருவில் உள்ள ஒரு கல்லூரியில் படித்து வரும் இவர் தனது முகநூல் பக்கத்தில் காவிரி பிரச்சினை தொடர்பாக தமிழகத்திற்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். இதனையடுத்து கன்னட இளைஞர்கள் சிலர் அவரை தரக்குறைவாக பேசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். அங்கிருந்து தப்பிச் சென்ற சந்தோஷை மீண்டும் பிடித்து கடுமையாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாட்டில் உள்ள தொழிலதிபர்களுக்கு மட்டுமே பிரதமர் மோடி உதவி வருவதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் மகா யாத்திரை நடத்தி வரும் ராகுல் காந்தி அம்பேத்கர் நகர் பகுதியில் அப்பகுதி மக்களிடையே உரையாற்றினார். அப்பொழுது நாட்டில் உள்ள ஏழைகள், விவசாயிகள் பற்றி பிரதமர் நரேந்திர மோடிக்கு அக்கறை இல்லை என்றும் பெரும் தொழிலதிபர்கள் மற்றும் பணக்காரர்கள் பற்றி மட்டுமே அவர் சிந்தித்து வருவதாகவும் தெரிவித்தார். उनके जेब में सब जा रहा है। हम चाहते हैं कि थोड़ा सा पैसा हिंदुस्तान के किसान की जेब में भी चला जाए। हिंदुस्तान का किसान, हिंदुस्तान का मजदूर त्रस्त, नरेंद्र मोदी मस्त। காங்கிரஸ் ஆட்சியில் வாக்கு வங்கி அரசியலுக்காக தீவிரவாத தலைவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். மும்பையை சேர்ந்த இஸ்லாமிய மத போதகர் ஜாகிர் நாயக்கின் பேச்சுக்கள் தீவிரவாதத்தை வளர்ப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி சட்ட அமைச்சகம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இந்நிலையில் தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் ஜாகிர் நாயக்கின் அறக்கட்டளையிடமிருந்து ராஜீவ்காந்தி அறக்கட்டளைக்கு பெறப்பட்ட நன்கொடையை காங்கிரஸ் திருப்பி தராதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். कांग्रेस पार्टी पूर्व में दुर्भाग्य से वोट के लिए आतंकवादियों के खिलाफ कार्रवाई से हिचकती रही है। इसको हमने कई बार इस मंच चर्चा किया है, लेकिन आतंकवाद को बढ़ाने वाले संगठनों की पहुंच उनके यहां के ऊपर महकमों में थी और वो डोनेशन भी
बेशर्मी से दिया करते थे, इससे बड़े शर्म की बात कोई नहीं हो सकती। தமிழக உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் சிறப்பு வாக்காளர் முகாம் இன்று நடைபெறுகிறது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல் மற்றும் முகவரி மாற்றம் ஆகியவை இந்த சிறப்பு முகாமில் செய்யப்பட்டு வருகிறது. இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சென்னையில் வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெற்று வருகிறது. சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் இந்த முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த முகாம்களில் புதிய வாக்காளர்கள் தங்களது பெயர்களை சேர்த்துக் கொள்ளவும், பெயர் நீக்குவதற்காகவும், முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கான படிவங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த படிவங்களை பெற்று இந்த முகாம்களிலேயே பூர்த்தி செய்து வாக்காளர்கள் சமர்ப்பிக்கலாம். இந்த முகாமானது இன்று மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. என்னோட பையனுக்கு 18 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கோசம் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கோசம் வந்திருக்கேன். ஃபார்ம் 6 கொடுத்தாங்க. அதோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ரேஷன் கார்டு அதெல்லாம் கேட்டாங்க. எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த முகாமில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் வருகின்ற 25ஆம் தேதி நடைபெற உள்ள 2ஆம் கட்ட முகாமை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை கோடம்பாக்கத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் கோபிநாத். ரியோ பாராலிம்பிக்கில் தங்கம் வென்ற மாரியப்பனுக்கு போதிய உதவிகள் கிடைத்திருந்தால் கடந்த பாராலிம்பிக் போட்டியிலேயே தங்கம் வென்றிருப்பார் என்று அவருக்கு தொடக்கத்தில் பயிற்சி அளித்த உடற்கல்வி ஆசிரியர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ரியோ பாராலிம்பிக்கில் உயரம் தாண்டுதல் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பனுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். அவரது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் பெரிய வடகம்பட்டியில் மக்கள் அனைவரும் பட்டாசுகளை வெடித்தும் கேக் வெட்டியும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர் பயின்ற பள்ளி மற்றும் கல்லூரியிலும் மாணவ மாணவிகள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே மாரியப்பனுக்கு ஆரம்ப கட்டத்தில் பயிற்சி அளித்து பல்வேறு உதவிகளை இன்று வரை செய்து வரும் உடற்கல்வி ஆசிரியர் ராஜேந்திரன் செய்தியாளர்களுடன் பேசினார். பள்ளியில் படிக்கும் போதிலிருந்தே அவரது திறமை பற்றி கண்டறிந்ததாக தெரிவித்த அவர் பாராலிம்பிக் பற்றி கேட்டறிந்து மாரியப்பனை பெங்களூருவுக்கு அழைத்து சென்று பயிற்சி முகாமில் சேர்த்து விட்டதாக மேலும் தெரிவித்தார். பாஸ்போர்ட் வாங்குவதற்கு கூட வசதி இல்லாத நிலை காரணமாக அவர் கடந்த 2012ஆம் ஆண்டு பாராலிம்பிக் போட்டிக்கு செல்ல முடியவில்லை என்று தெரிவித்த ராஜேந்திரன் அவ்வாறு சென்றிருந்தால் அப்பொழுதே தங்கப்பதக்கம் வென்றிருப்பார் என்றும் மேலும் தெரிவித்தார். 2012 போய் பெங்களூரில் கான்டாக்ட் பண்ணும்போது இவனை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவனுடைய 1.7 சம்திங் தாண்டும் போது இவன் செலக்ட் பண்ணால் இவனை பாஸ்போர்ட் இல்லாதனால இவனை லண்டனுக்கு அனுப்பலை. அப்போ அனுப்பாதனால அவன் நேஷனலில் மட்டும் கலந்துக்காங்க அப்படின்னாங்க. அப்போ 2012 நடக்கிற நம்ம இந்தியா நேஷனல் லெவலில் நடந்த ஸ்போர்ட்ஸில் இவன் 1.75 தாண்டி கோல்டு மெடல் வாங்குறான். அப்போ 2012 அப்போ நடக்கிற பேரா ஒலிம்பிக்கில் 1.74 தான் கோல்டு மெடலாக வாங்குறான். இவன் அதோட ஒரு பாயிண்ட் அதிகமாக தாண்டி இங்கே நேஷனல் தாண்டி இருக்கிறான். அவனுக்கு அந்த ஒலிம்பிக் சான்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா 2012 கோல்டு மெடல் இவன் தான். அவன் ஒரு மாற்றுத்திறனாளின்றதை மறந்துடு. அவன் ஃபீலிங்கே இன்னும் மட்டுமே தான் ஒரு மாற்றுத்திறனாளி மாணவன் அப்படின்றதே அவன் மறந்துட்டான். அப்படி அது இல்லாத அவனுடைய தன்னம்பிக்கையினால தான் அவன் வின் பண்ணதுக்கு காரணம் அவனுடைய தன்னம்பிக்கை தான். தமிழகத்தின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ள நிலையில் மேலும் மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் உள்பட பல மாவட்டங்களிலும் நேற்று பரவலாக நல்ல மழை பெய்தது. பரவலாக பெய்த இந்த மழையால் தாழ்வான பல பகுதிகள் மற்றும் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்ட மேலடுக்கு சுழற்சி காரணமாக இந்த மழை பெய்ததாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சுழற்சி மேலும் நீடிப்பதால் தமிழகத்தில் மழை தொடரும் என்று தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வட தமிழகத்தில் இன்றும் மழை தொடரும் எனவும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில் காவல் நிலையத்திற்குள் புகுந்து தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் காவலர் ஒருவர் கொல்லப்பட்டார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஊரடங்கு உத்தரவு காரணமாக ஓய்ந்திருந்த தீவிரவாத தாக்குதல் உத்தரவு தளர்த்தப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் நடைபெற தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் பூஞ்ச் மாவட்டத்தில் காவல் நிலையம் மீது திடீரென தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் காவலர் ஒருவர் கொல்லப்பட்டார். காவல் துணை ஆய்வாளர் ஒருவர் படுகாயமடைந்தார். தாக்குதலை அடுத்து அப்பகுதிக்கு விரைந்த பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகள் மீது பதில் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இரண்டாவது நாளாக விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்ச்சி, சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
தொடர்கின்றன. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சென்னையில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் இன்று ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் கரைக்கப்படுகின்றன. இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்கும் நிகழ்ச்சி இன்று 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. காலை முதலே பெரிய அளவிலான விநாயகர் சிலையை கடலில் கரைத்து வருகின்றனர். நாடு முழுவதும் கடந்த 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் அந்த சிலைகளை கரைக்கிறதுக்காக 3 நாட்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த ஏற்பாடுகள் நேற்று முதல் தொடங்கி இன்று 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இன்று விடுமுறை நாள் என்பதால் அதிக அளவிலான விநாயகர் சிலைகளை இன்றுதான் கடலில் கரைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 15,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். அதாவது சென்னையில் மட்டும் சுமார் 6 இடங்களில் இந்த விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பட்டினப்பாக்கம், எண்ணூர், காசிமேடு ஆகிய பகுதிகளில் அதிக அளவில் விநாயகர் சிலைகள் வரும் என்பதால் இந்த பகுதிகளில் அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இங்கு அதிக அளவில் கூடும் என்பதால் கடலில் அதிக அளவில் இறங்காமல் இருப்பதற்கு தடுப்புகள் அதிக அளவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. காலை 10 மணிக்கு தொடங்கிய அந்த விநாயகர் சிறப்பு நிகழ்ச்சியின் காரணமாக பொதுமக்களும் காலை முதலே வந்த வண்ணம் இருக்கின்றனர். சென்னையில் மட்டும் சுமார் 2600 இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு வந்தன. தெருகளில் அந்த விநாயகர் சிலைகள் எல்லாம் லாரிகள் மூலம் இங்கு கொண்டு வரப்பட்டு இந்த ராட்சச கிரைன்கள் மூலம் கடலில் கரைக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் மாலை வேளைகளில் இன்னும் அதிக அளவில் விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் இருந்து ஒளிப்பதிவாளர் மணியுடன் எஸ். விக்னேஷ். தியாகி இமானுவேல் சேகரனின் 59வது நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. தியாகி இமானுவேல் சேகரனின் நினைவு நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி, நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் தமிழரசி, முன்னாள் எம்எல்ஏ சத்தியமூர்த்தி உள்ளிட்டோரும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் இமானுவேல் சேகரனின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். அப்பானுடைய இந்த 59வது நினைவு நாளை மிகுந்த சிறப்பான முறையில் கொண்டாடணும்னு நாங்கள் ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். அரசுக்கு இந்த சமுதாயத்தினுடைய நெடுநாளைய கோரிக்கை, இந்த மக்களுடைய கோரிக்கை இந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் எந்த அரசு வந்தாலும் அதை செவி சாய்க்கணுமா, அது என்ன ரீசன்ங்கிறது எங்களுக்கு தெரியல. கவர்மெண்ட் ஃபங்க்ஷனாக வச்சாங்கன்னா நாங்கள் இந்த சமுதாய மக்கள் எல்லோருமே நாங்கள் ரொம்ப நன்றி கடனாக இருப்போம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி அணையிலிருந்து 2ஆம் மண்டல பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறக்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டார். இதனையடுத்து இன்று அணையிலிருந்து தண்ணீரை தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் உடுமலை கே. ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி ஆகியோர் திறந்துவிட்டனர். நீர் திறப்பு நிகழ்ச்சியில் பாசன பகுதி விவசாயிகள், பொதுப்பணித்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் தற்பொழுது குறைவான தண்ணீரை திறக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். பரம்பிக்குளம் ஆழியாறு அணை திட்டத்தில் திருமூர்த்தி மண்டலம் தண்ணீர் வந்துவிட்ருக்காங்க. இது 2ஆம் மண்டல பாசனத்துக்காக தண்ணீர் வந்துவிட்ருக்காங்க. நிலுவையில் உள்ள பயிருக்காக தண்ணீர் வந்துவிட்ருக்காங்க. ஜியோ வாங்கியிருக்காங்க. அஜ்மாயிஸ் எடுக்காதனால நாங்கள் மாதிரி விவசாயிகள், டெய்லர் இருக்கிற விவசாயிகளுக்கு தண்ணி நம்ம சேர்றதே இல்லை. இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா 8 சுற்று 9 சுற்று வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தா 2 சுற்றுலேயே காலி பண்ணுறாங்க. இப்படியே போச்சுன்னா எங்களோட வாழ்வாதாரமெல்லாம் நிறைய பாதிச்சுட்டு நாங்கள்லாம் ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவோம். தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 7 தமிழக மீனவர்களை தமிழக கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவரது படகில் ரவி, ராஜா உள்ளிட்ட 7 பேர் சங்கு குளிப்பதற்காக படகில் புறப்பட்டு சென்றுள்ளனர். சுமார் 15 கடல் மைல் தொலைவில் எந்திர கோளாறு காரணமாக படகு செல்ல முடியாமல் நின்றுள்ளது. இதனையடுத்து திகைத்த மீனவர்கள் பின்னர் 1093 என்ற அவசர கால தொலைபேசி வாயிலாக சென்னையில் உள்ள கடலோர பாதுகாப்பு மையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து தருவைக்குளம் பகுதியில் உள்ள கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 7 மீனவர்களையும் காப்பாற்றி திரேஸ்புரத்திற்கு அனுப்பி வைத்தனர்.
மதுரையில் நடைபெற்று வரும் 11வது புத்தக காட்சி நாளை நிறைவடைய உள்ள நிலையில் சலுகை விலையில் அறிவிக்கப்பட்ட புத்தகங்களை மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். மதுரை தமுக்கம் திடலில் 11வது புத்தக கண்காட்சி கடந்த 2ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. புத்தக காட்சியில் மொத்தம் 250 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. 2 லட்சம் தலைப்புகளில் புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பார்வையிட்டுள்ளனர். கண்காட்சியை ஒட்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, பேச்சு போட்டி, ஓவிய போட்டிகளும் நடத்தப்பட்டுள்ளன. புத்தக காட்சிக்கு வந்த எழுத்தாளர்கள் மாணவர்கள் இலக்கியம் சார்ந்த புத்தகங்களையும் வாங்கி படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். சலுகை விலை அறிவிக்கப்பட்டதால் மாணவ மாணவிகள் புத்தகங்களை ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். வருஷத்துக்கு ஒரு தடவை புத்தக திருவிழான்னு ஒன்று நடத்தி லட்சக்கணக்கான புத்தகங்களை மக்களை வாங்க வச்சு படிக்க வச்சு அறிவை வளர்க்கிற இந்த புத்தக திருவிழா மக்களுக்கு, மதுரை மக்களுக்கு அவசிய தேவை. இதை மதுரை மக்களெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்திக்கிறோம். நான் நிறைய புக் பார்த்தேன். ஒரு டெடிபியர் புக் கூட பார்த்தேன். ஆனால் ஒரு ஸ்டோரி புக், ஒரு புத்தா புக், அப்புறம் தமிழ் நாவல்ஸ்லாம் பார்த்தேன். அந்த புக்கெல்லாம் படிக்கும்போது நல்லா இருக்கு. நிறைய ஃபேமஸ் ஆத்தர்ஸ் கிட்ட இருந்து புக்ஸ் பார்த்துருக்கோம். நல்லா இருக்கு. நிறையா பப்ளிகேஷன்ஸ், ஸ்காலர்ஸ்டிக், அந்த மாதிரி ஃபாரின் பப்ளிகேஷன்ஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன். ஹாரி பாட்டர், சேட்டன் பகத் மாதிரி புக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். இன்னும் நிறையா ஃபேமஸான புக்ஸ், ஜான் கிரீன், அந்த மாதிரி புக்ஸ்லாம் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டு போவேன். அடுத்த வாட்டி கண்டிப்பாக வாங்கி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அருள்மிகு நாகராஜர் கோவிலில் நடைபெற்ற ஆவணி மாத சிறப்பு வழிபாட்டில் திரளான பெண்கள் பங்கேற்று வழிபட்டனர். மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் ஆவணி ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி நாகர் சிலைகளுக்கு பால், மஞ்சள், உப்பு, முட்டை ஆகியவற்றை ஊற்றி வழிபாடு நடைபெற்றது. திருமண தடை அகற்றுதல், குழந்தை பேறு உள்ளிட்டவைகளுக்காக நடைபெற்ற இந்த வழிபாட்டில் திரளான பெண்கள் பங்கேற்றனர். கோவிலில் உள்ள 2000த்திற்கும் அதிகமான நாகர் சிலைகளுக்கு பெண்களே வழிபாடு நடத்தினர். விழாவையொட்டி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இன்னைக்கு ஆவணி கடைசி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நாங்கள் நாகராஜ கோயிலுக்கு வந்திருக்கோம். நாகராஜ கோயில் சிறப்புனா பெண்களுக்கு நாகதோஷம் இருந்தனா கல்யாண தடைகள்லாம் இருக்குங்கிறதுனால நாங்கள் பால், மஞ்சள்லாம் ஊற்றுறதுக்கு வந்திருக்கோம். அது ஊற்றுனா திருமண தடையெல்லாம் நீங்கும்னு சொல்கிறாங்க. கடைசி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நிறைய கூட்டம் இருக்குது. எதிர்பார்த்ததை விட அதிகமாக கூட்டமாக இருக்குது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக கூட்டமாக இருக்குது. மனசுக்கு நிறைவாக இருக்குது. நலிவடைந்து வரும் பெரம்பு பொருட்கள் தயாரிப்பை காப்பாற்ற மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த தொழிலை நம்பியிருப்போர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது தைக்கால் கிராமம். இங்கு பெரம்பு மூலம் தயாராகும் பொருட்கள் மிகவும் சிறப்பு பெற்றவையாகும். அவற்றை தயாரிப்பதற்காக அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து பெரம்பு இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்த தயாரிப்பு தொழிலை நம்பி 500க்கும் அதிகமான குடும்பத்தினர் இப்பகுதியில் வசித்து வருகின்றனர். இவற்றை விற்பனை செய்வதற்காக 60க்கும் அதிகமான கடைகள் அமைக்கப்பட்டுள்ள இப்பகுதியில் புத்தூர், கொள்ளிடம், ஆச்சால்புரம், சாமியம் உள்பட சுற்று வட்டாரத்தில் உள்ள 20க்கும் அதிகமான கிராமங்களை சேர்ந்தவர்கள் இத்தொழிலில் பணிபுரிந்து வருகின்றனர். ரைலான் எனப்படும் முதல் தரம் வாய்ந்த பெரம்பு வகைகளால் இங்கு தயாராகும் நாற்காலிகள் உள்பட பல்வேறு பொருட்கள் அதிக வலிமையும் நீண்ட ஆயுளையும் கொண்டவையாக உள்ளன. பெரம்பு நாற்காலியில் அமர்வதால் உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படுவதோடு உடல் வலியை ஏற்படுத்துவதில்லை. இந்த பொருளை அசாம்லேருந்து பெரம்பு வருது. எங்களுக்கு பெரம்பு மட்டும் 12 அடி லென்த்து வாங்கி எங்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த பொருளில் சோபா செட்டு செய்யலாம், ஊஞ்சல் செய்யலாம், குழந்தைங்களுக்கு உள்ள ஊஞ்சல் செய்யலாம், எல்லா மாடலும் செய்யலாம். இது மூலிகை தகுந்தது. இதில் உக்காந்தோம்னா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும், காற்று ஓட்டமாக இருக்கும். இங்கேயும் ரெடி பண்ணுறோம், நாங்கள் வெளியும் ஏற்றுமதி பண்ணுறோம். அதனால் இந்த பொருள் நல்லது உடலுக்கு. இதன் காரணமாக வெளி மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இப்பகுதிக்கு வருவோரும் அவற்றை விரும்பி வாங்கிச் செல்கின்றனர். வெளிநாட்டினர் விரும்பும் வகையிலான வண்ண வண்ண கலைநயமிக்க பல்வேறு பொருட்களும் பெரம்பு மூலம் தயாரிக்கப்படுகின்றன. இப்போ இது இங்கே டூரிஸ்ட்டுங்களாம் அதிகமாக வந்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு மூவிங்கும் நல்லா இருக்குது. வெளிநாடு, லோக்கலு, இந்த வெளி மாநிலத்துக்கு, வெளிநாட்டுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பொருள் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வியாபாரிங்களுக்கு அனுப்பிட்டுருக்குறோம். லோக்கல்லையும் விற்கிறாங்க, பிளாட்ஃபார்ம்லேயும் போட்டு விற்கிறாங்க, ஷோரூம்லேயும் வச்சு விற்கிறாங்க. அந்த மாதிரி பொருள் நாங்கள் தரமாக ரெடி பண்ணி தரோம். இந்த பொருள் உடம்புக்கு நல்லது. பெரம்பு பொருட்களின் உற்பத்தி செலவு அதிகமாக இருப்பதாக கூறும் தயாரிப்பாளர்கள்
விற்பனை மூலம் போதிய வருமானம் கிடைப்பதில்லை என்று தெரிவிக்கின்றனர். சுய தொழில் மற்றும் விவசாயத்துக்கான கடன்களுக்கு மானியம் வழங்குவது போன்று இந்த தொழிலுக்கும் மானியத்தோடு கூடிய கடன் வழங்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அரசு தன்னுடைய அதாவது வெளியிலேருந்து வர அந்த பெரம்போட வரியை கொஞ்சம் குறைச்சி தளர்த்திக்கிட்டா இந்த தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். அதாவது இதுக்கு லோனெலாம் கொடுக்கலாம். அதாவது படித்தவங்களுக்கு இதுக்கு லோனு கொடுத்து செய்ய சொல்லலாம். செய்ய சொன்னால் அவங்க அதாவது இளைஞர்கள் இந்த தொழிலை எடுத்துப்பாங்க. இது அடுத்த கட்டத்துக்கு போகும். இதனால் பல வேலை படித்த இளைஞர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்குங்கிறது தான் எங்களோட நோக்கம். இதை கவர்மெண்ட்டு ரொம்ப இலகிய மனசோடு அணுகணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம், வேறு ஒன்றும் கிடையாது. இதற்கான பெரம்புகளை அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து கூட்டுறவுத்துறை மூலம் இறக்குமதி செய்து தர வேண்டுமெனவும் தயாரிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். இப்பகுதியில் சிலர் அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு தரமில்லாத பிரம்புகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பொருட்களை விற்பதாகவும் அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தங்களது தொழில் சிறக்க மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும் என்பதே இத்தொழிலில் ஈடுபட்டிருக்கும் தொழிலாளர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாகும். வேந்தர் செய்திகளுக்காக நாகப்பட்டினத்திலிருந்து சே ஜெகநாதன். சிரியா மீது வான்வழி தாக்குதல், 25 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரியாவில் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் இட்லிப் நகரில் உள்ள சந்தை பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 25 பேர் பலியாகினர். சிரியாவில் அதிபர் பஷர் அல் ஆசாத் தலைமையிலான அரசுக்கு எதிராக பல்வேறு கிளர்ச்சியாளர்கள் குழுக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் உள்நாட்டு போரில் இதுவரை 12,000 குழந்தைகள் உள்பட சுமார் 3 லட்சம் பேர் பலியாகினர். போரை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் கையொப்பமிட்டுள்ளன. இதன்படி நாளை மாலையிலிருந்து அங்கு நிரந்தரமான போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கிளர்ச்சி படையினர் வசமுள்ள வடமேற்கு நகரமான இட்லிப் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விமானங்கள் மூலம் குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் ஏராளமான கடைகள், வீடுகள் இடிந்து தரைமட்டமாகின. இந்த தாக்குதலில் 25 பேர் பலியானதாகவும் 90க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றதாகவும் மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சைக்கிள் பந்தயத்தின் 20வது சுற்றில் பிரான்ஸ் வீரர் பியாக் லத்தூர் முதலிடம் பிடித்தார். வோல்ட் ஆஃப் ஸ்பெயின் சைக்கிள் பந்தயத்தின் 20வது சுற்று போட்டி பெனித்தோமிலிருந்து அல்தோ து ஐதானா வரை நடைபெற்றது. 193.2 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்ற இந்த போட்டியில் பிரான்ஸ் வீரர் பியாக் லத்தூர் முதலிடம் பிடித்தார். 5 மணி 19 நிமிடம் 41 வினாடிகளில் அவர் பந்தய தொலைவை கடந்தார். கொலம்பியா வீரர் டார்வின் அத்தகோமா 2வது இடத்தை பெற்றார். 3வது இடத்தை இத்தாலி வீரரான ஃபாபியோ ஃபெலைன் பிடித்தார். 20வது சுற்றின் முடிவில் ஒட்டுமொத்த புள்ளிப்பட்டியலில் கொலம்பிய வீரர் நைரோ கிங்தானா மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறினார். முன்னணி வீரரான பிரிட்டனின் கிறிஸ் ஃப்ரோம் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். இன்னும் மேட்ரிட் நகரில் நடைபெறும் இறுதி சுற்று மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் நைரோ கிங்தானா சாம்பியன் பட்டத்தை வெல்வது பெரும்பாலும் உறுதியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடகத்துக்கு மீண்டும் தமிழக பேருந்துகள் 6 நாட்களுக்கு பின்னர் இயக்கம். தொழில் அதிபர்களுக்கு மட்டுமே உதவுகிறார் பிரதமர் மோடி, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் வாக்காளர் சிறப்பு முகாம், உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறுகிறது. சென்ற ஒலிம்பிக்கிலேயே தங்கம் வென்றிருப்பார் மாரியப்பன், தொடக்க பயிற்சியாளர் தகவல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.